பலவீனமான ஆள் யாருன்னு கேட்டால் யாருமே கை தூக்கலை. சரி, பலமான ஆள் தான் வச்சுக்கிடுவோம். யாருக்கிட்டையுமே பிரச்சனை சொல்கிறது இல்லையா, அதெல்லாம் சொல்லுவோம் பாசமா. அதெல்லாம் ஒரு பலவீனமா? நான் சொல்கிறேன், அது ஒரு பலவீனம். ஏன் ஒரு வகையில் சொல்ல போனால் பலவீனங்கிறத விட பாவம்னே சொல்லலாம். நம்ம பாவம்னா என்ன நினைப்போம்னா, கொலை, கொள்ளை, அப்புறம் விபச்சாரம், வேசித்தனம், அப்புறம் இந்த ஒழுங்கு இல்லாமல் நடக்கிறது, குடிக்கிறது, பொடி போடுறது, பீடி குடிக்கிறது, இதெல்லாம் பாவம்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம் வரிசையா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்ங்கிறாரு. நம்ம என்ன சொல்லுவோம்னா, நாங்கள் எதுக்குமே கவலைப்பட மாட்டோம். ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் சொல்லிட்டோம்னா நாங்கள் கவலைப்பட மாட்டோம். சொல்லாத வரைக்கும் நாங்கள் கவலைப்பட்டுக்கிட்டா இருப்போம். அதனால தான் எல்லார்ட்டையும் சொல்லிடுறது. நாங்கள் எதுக்கும் கவலைப்படாமல், தேவன் சொன்னதுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவதே எங்கள் புத்தி கெட்டாத சமாதானமாய் இருக்கிறது. வசனத்தெல்லாம் அப்படியே தாறுமாற மாத்திடுறது. சொன்னாதான் நிம்மதி அப்படின்னு ஒரு கசப்பான சூழ்நிலைக்கு வருகிறோமா இல்லையா? சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. சொன்னாதான் நிம்மதி அப்படின்னு தோணுதா இல்லையா? சொல்றோம். அது நம்ம பலவீனம், ஒத்துக்கணும். இப்பவும் பலவீனமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க எல்லாம் பொய்யர்கள் தான்.